அப்படியே பிடிச்சிக்கோங்க அவளை. பின்னாடியே வந்து நான் தாலியை கட்டிடுறேன். சார் நாங்கள் வேணா முன்னாடி போவா? இருங்கட, அவசரப்படாதீங்க. என்னங்கய்யா, எதுக்கு இப்படி சொல்றீங்க? அந்த ஐஸ் வண்டிக்காரன் நகரட்டும்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க ஐயா. சார் ஆளக்கான சார். எங்கள அவ? அதாங்க தெரியல. இங்கதாங்க இருந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. வாங்கடா, வாங்க போய் தேடுவோம். வாடா தேடுவோம். நல்லா இருக்குல்ல? அப்பா இல்ல ஆர்ல அந்த தண்ணி வண்டி முந்திர மாதிரி. இல்ல உங்க அம்மா சொன்ன மாதிரி அப்படியே அகோரமா தாலே இருக்கி. அரக்க மாதிரி இருக்கா. அரக்க அரக்க நீ. ஆமா இங்கங்களே இப்படி போயிட்டு இருக்க? அந்த ரத்னா இங்க வந்தாளா? இல்ல என்ன ரத்னாவை பாக்குறது ஏன் வேலையா? சனியா நீ பாத்தியா? இல்லையா, இங்கிட்டு வர பொம்பளைங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ரத்னா வரலையே. என்ன அப்ப எங்கள போயிருப்பா? தெரியலங்கய்யா, தேடி பார்த்துட்டோம். என்னல என்னல இன்னும் தாலி கட்டலையா? சிக்க மாட்டேங்கிறாப்பா. இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தொக்கா மாட்டினா. நாங்க எல்லாரும் சுத்து போட்டோம். திடீர்னு ஒரு கும்பல் வந்து குறுக்க போதுல ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. என்னது மிஸ் ஆயிட்டாளா? ஆமாப்பா, அதான் இங்க இருக்காளான்னு தேடி வந்திருக்கோம். கோட்டிக்கார பையல ஏன்னா நீ வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு. ஒருவேளை அவ அண்ணன் கூட அலைஞ்சுக்கிட்டு இருக்காளோ? இல்லப்பா, தனியா தான் அலையிறா. என்னல என்னல இது? இல்ல ஐயா, அவளை விட்டுற கூடாதுல. போங்க போய் தேடுங்க. சரிங்க சரிங்க. இல்ல பொறவென்ன அவ தனியா தானே தெரியுறா. அந்த பொண்ணை தட்டி தூக்காம என்ன நீ ஆம்பளை நீ? அப்பா, அதுக்காக கூட்டத்துல போய் அள்ளியா தூக்க முடியும்? தூக்கி இருப்போம். சொடுக்கு போடுற நேரத்துல காணாம போயிட்டா. நீ நீ இப்படியே சொல்லிக்கிட்டு அவ கிடைக்கல கிடைக்கல வாழ்க்கை முழுக்க துரத்துக்கிட்டே இருப்பியா நீ? சிக்கனுங்களா? வாய முடிய வாயில கண்டபடி வருது. என்னலே ஆம்பளை நீ? ஜஸ்ட் மிஸ்ஸஸ் உன் ஜன்மத்துக்கு நீ இப்படியே தான் அலைய போற. அவளை பார்த்து பார்த்து விரல் சுப்பிக்கிட்டே தான் தெரிய போற. உன் வாழ்க்கை வீணா தான் போகும். என்னப்பா நீங்களே எப்படி? வாய மூடல. ஒரு வளர்ந்த இளந்தாரி பைய, ஒரு போலீஸ்காரன் வேற. இந்நேரம் அவளுக்கு தாலி கட்டிருக்க வேண்டாமா நீ? நீ கெட்ட கேட்டுக்கு பெருசா ராட்சச விஷம் போட்டிருக்காங்க. பெருமை வேற. நான் என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்கல்ல எவ்வளவு கூட்டம்னு. இந்த பாரு சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத நீ. உறவு கடைசி வரை கல்யாணமாகாம இப்படியே தான் நிக்க போற நீ. ஓ முதல்ல அவ கழுத்துல போய் தாலி கட்டி என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற நீ அவளை. ஆமா, அப்புறமே எதா இருந்தாலும் பேசிக்கலாம். எப்ப பார்த்தாலும் இல்லப்பா நோல்லப்பா சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு பெருசலாம் தாலி கட்டு. போறேன்ப்பா. இன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டாம இந்த கோயிலை விட்டு நான் நகர மாட்டேன். இல்ல என்ன என்ன? இந்த பக்கம் ஃபுல்லா தேடிச்சு காணோம் சார். அந்த பக்கம் போய் தான் சார் தேடணும். இல்ல தேடுங்களே, தேடுங்க. அந்த ரத்னா எங்க சிக்கினாலும் உடனே அவளை தூக்குங்க. இல்ல பாண்டி, அவ கழுத்துல தாலிய கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் மூஞ்சிலே முழிக்கணும். போல ரத்னா மிஸ் ஆயிட்டா.
அக்கா இல்லே அவ ஓடுதா பரவ தூக்குற முதல்ல அவள ஏய் வாங்கடா. சரிங்கயா வராதீங்க இல்ல வெயிட் பண்ண வாடா அக்கா முத்துப்பாண்டி வராவக்கா. அத்தை கனி என்னாச்சு? கனி என்னாச்சு? அங்க பாண்டியத்தா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறாராங்கா. அவங்க பேசிட்டு இருந்தாவக்கா. உன்னை தேடி வராங்கக்கா. எப்படியாவது தப்பிச்சு போயிடுக்கா. ஐயோ சார் அதோ இருக்காங்க சார். ஏய் வாங்கடா. போயிடுக்கா. டேடி நீங்க போங்க முதல்ல தாலி கட்டுங்க. ஐயோ போங்க. போங்க. விடுங்க. ஏய் விடு. ஐயா வேகமா போங்க. ஏய் என்னல பிடிக்கல அவள ஓடிட்டாப்பா. பா அம்மா என்ன பிடிக்க விட பிடிச்சிட்டாங்கப்பா. ஓடிட்டாளே என்னல இந்த நாலு எருமை மாட்டை வச்சிட்டு என்னல செய்திட்டு இருக்க அவள பிடிக்காம இங்க நின்னு ஒண்ணு வாடி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க முதல்ல போல போய் பிடிக்கல முதல்ல ஓடு தம்பி விடுங்க தம்பி. தம்பி அண்ணன் விடுங்க. என்ன கேளுங்க. தம்பி விடுங்க. ஐயா நீங்க போங்க. தம்பி விடுங்க. ஓடுங்க தம்பி. ஓடுங்க கேளுங்க. தம்பி நீங்க போகாதீங்க. ஐயா விட்டுறீங்க. ஐயா உங்க மேல ஒரு கண்ணு வையே ஏக்கா வராங்க சீக்கிரம் ஓடி வாங்க. அங்க இருக்கா பாரு. ஏய் வாங்கடா. சீக்கிரம் வாடா. ஏய் வாங்கடா வாங்கடா. ஏய் நீங்க இப்ப எங்க வந்தீங்க? அமைதியா இரு. ஏய் வாங்கல. வரேன் சார். வரங்கயா. ஏய் வாங்கடா வாங்கடா. ஏய் எனக்கு தாலி கட்டதான் அந்த பாண்டி துரத்துக்கிட்டு தெரியுறேன். ஏய், அப்புறம் பேசிக்கலாம். யாராவது வர்றதுக்குள்ள போயிடுவோம் வா. ஏய் உள்ள போய் தடுங்கடா. சரிங்க சார். இருக்காங்களாடா? எடா எங்கேயுமே காணோம். வாடா அந்த பக்கம் போவோம். ஐயா இங்க எங்கேயுமே இல்லையா? இங்க தான்டா எங்கேயாவது இருப்பா. விட்டுறாதீங்க. தேடுவோம் வாங்க. வாங்க சார். சரிங்கயா. சரி வா. 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 ரத்னா விடு அவள. இங்க போறீங்களா இல்லையா? ஏய் இல்ல. ஏய் வாங்கடா. ஏய் ஏய் சீக்கிரம் வா. நில்றா.
ஐயோ ஐயோ அவரை விடு. ரத்னா நீ போ நான் போக மாட்டேன். நீ போ சொல்லுங்க நீ போ வாங்கடா வாங்கடா என்ன கேளுங்க ரத்னா போ புடிங்கடா அவனை புடிங்க அவனை. அந்த பக்கமா போகலாம். ஐயோ அக்கா அக்கா வந்துட்டாங்க. ஓடி. சபாஸ் சபாஸ். இந்த தரம் போயிட்டு வந்துட்டு அப்பா ரத்னா மிஸ் ஆயிட்டா எஸ் ஆயிட்டா சொல்லக்கூடாது. போற அவளுக்கு தாலிய கட்டுற கொண்டு வந்து என் முன்னாடி ரத்னாவை நிறுத்துற நீ, நான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுதேன். ஓடு ஓடு சீக்கிரம் போ. போல ஐயா தாலியை கட்டிடுங்கயா. இப்ப என்னடா செய்வ நீ? என்ன பெருசா பிரசிடென்ட் கிரிசிடென்ட் என்கிட்ட காட்டினால இப்ப காட்டு நீ உன் மேலைய பாப்பான். பாத்துக்கிறேன் உன்னைய நானு. ஏலே சனியா ஐயா வா, என் பொண்டாட்டி பாக்யத்தையும் கூப்பிடுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அவன் ஆசீர்வாதம் பண்ணணும். பாக்யா நாசமா போனவன் கோயிலுக்கு வந்து அதுவும் வேண்டுதல நிறைவேற்ற போறப்போ இப்படி செய்தானே. இவனை ஏன் தான் நான் பெத்தனோ எனக்கு தெரியல. என் நெஞ்சே கொதிக்குது. பத்தா குறைக்க அவன் அப்பா வேற அவனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா தாயே முத்தாரம்மா, இதெல்லாம் ஏன்னு நீ கேள்வி கேட்கவே மாட்டியா? என்னம்மா இது அநியாயம்? தயவு செஞ்சு அவளை அழ வேணாம்னு சொல்லுங்க. நான் இருக்கேன், மச்சா இருக்காரு, நாங்களா இருக்கோம்ல, விட்டுருவோமா? அவ அழுதா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அத்தை, வேணும்னா பேசாம நம்ம வீட்டுக்கு போய் கதவை பூட்டிக்குவோமா? எனக்கு பயமா இருக்கு அத்தை. ஏன் டீ பயப்படுத? பயப்படாத, அதான் எல்லாரும் இருக்காவோல்ல, அப்புறம் என்னத்துக்கு பயப்படுத? அழாத டீ. மா, இவனை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குமா. அப்பாவும் அண்ணாவும் ஏமா இப்படி இருக்காங்க? இந்த நேரத்துல அக்கா இல்லாம போயிட்டா. இருந்திருந்தா இங்கேயே 4 கேள்வி கேட்டிருப்பா. அவளும் கவர்மெண்ட் டாக்டருக்கு பரீட்சை எழுதணும்ல. கவர்மெண்ட் டாக்டர் ஆவறது தானே அவளோட எண்ணமே. பெறவென்ன நமக்கு துணையா இல்ல? விடுச்சவபாலா. என்னது என்ன நடக்குது? என்ன அம்புட்டு பேரும் பேசுதாவ? என்ன உன் மவ என் தங்கச்சி விரட்டு தானா? அநியாயம் பண்ணுதாயா? நீ எங்கிட்ட போன? பாவம் பொட்ட பிள்ளைங்க, அதுகளை பாதுகாக்க என் அண்ணன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. நீ இவங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கல போன? நான் கோயில்ல காணிக்கை சேர்க்க போனேன். கோயில் தானே, அம்புட்டு கூட்டம் இருக்கு, பாதுகாப்பா இருக்கும் நினைச்சா இங்கிட்டு வந்து அவன் வேலையை காட்டுதானா? அத்த, உன் மவன் எல்லாம் மீறி போறான் அத்த. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதுக்கப்புறம் என்னால கட்டுப்படுத்த முடியாது சொல்லிவிட்டேன். இது அநியாயம் இல்ல, அக்கிரமம். என்னாலேயே கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. நீ எப்படி இல்ல? இல்லத்த, உன் மவன் என் கையால தான் சாவ போதான்னு நினைக்கிறேன். ஊரு பஞ்சாயத்துல எல்லாரும் மத்தியில எழுதி கொடுத்துட்டு இப்ப அநியாயம் பண்ணுத. அவனை கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லையா? ஏல, அவனும் அவங்க அப்பாவும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க இல்லல. போதும், என்னாலேயே பொறுத்துக்க முடியல. அவன் என் மவனே இல்லல. அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்னைக்கு கோவில் எல்லைக்குள்ள பொண்ணு மேல கைய வச்சானோ அவன்ல மனுஷனே இல்ல. ரத்னா, ஒரு நிமிஷம் வா. மச்சான் வந்துடுறோம்.
வா. ஏம்ல கனி, அவன் எங்கிட்டு போனா? தெக்கால போயிருக்காருண்ணே. நாங்க குறுக்கால புந்து ஓடியாந்துட்டோம். அவன் செத்தாம்ல. சாவட்டும், எனக்கு கவலையே இல்ல. அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு அக்கிரமமா செய்தான். அவன் செத்தாலும் நான் அழ மாட்டல. என்ன பாக்க இங்க நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன இளவா விந்திருச்சீங்க? என்ன ஆச்சு? எலா வா, சீக்கிரம் வா. எதுக்கு எதுக்குங்கற? ஏன் பங்குக்கு நான் வந்து பாவத்தை பண்ணவா? எலா ஆசீர்வாதம் பண்ணதாண்டியே. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. இப்ப நான் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ண? ஓ மவனுக்குத்தே, முத்துப்பாண்டிக்கு. உன் அண்ணன் பொண்ணு தூக்கிட்டான். தாலி கட்ட தூக்கிட்டு போயிட்டான். யார தூக்கிட்டான்? ரத்னாவையா? பொறவே அவனை கட்டிக்க வேற ஆறு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு ஆறு மேல ஆசை. அவ்வளவுதான், தூக்கிட்டான். இந்நேரம் அவளுக்கு தாலி கட்டிருப்பான் அவன். பாக்கியம், நீ பெத்தவதானே? வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவன் ஆசீர்வாதம் பண்ணுவான். நம்ம புள்ளை ஆசீர்வாதம் பண்ண உன் அண்ணனுக்கு மனசு இருந்தா அவனையும் கூட கூட்டிட்டு வா. யோ மாமனாரே, வேண்டாம், ஒழுங்கா போயிருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசுனீங்க, உங்க உசுருக்கும் உத்தரவாதம் இல்ல சொல்லிவிட்டேன். ஏல போது நிறுத்தல. ஏல நாங்க நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டோம்ல. ஏல உன் தங்கச்சிக்கு ஏன் அவன் தாலி கட்ட போகுதாங்க? இன்னும் உனக்கு கோவம் வரலையா? எந்த தங்கச்சியா? யோ மாமனாரே, உம்ம மவனுக்கு தான் அறிவு இல்ல, உமக்குமா இல்ல? உம்ம மவனை தான் தேடிட்டு இருக்கேன். என் தங்கச்சி மேல கைய வச்சிருக்கா. சிக்கனா, நாளைக்கு நீதான் அவனுக்கு தவசம் பண்ண வேண்டியது இருக்க. நீ இப்படியே இந்த சினிமா வசனம் எல்லாம் பேசிக்கிட்டே இரு. அங்க என் மாமா உன் தங்கச்சிக்கு புருஷன் ஆயிருப்பான். என் தங்கச்சிக்கா? ஆமா, அதான் கணக்கு இல்லாம 3 நாள் இருக்காங்கல்ல. முத தங்கச்சி இல்ல. யார சொல்லிய? அவளையா? இல்ல ரத்னா அண்ணே, ஏன் மாமனாரே, உன் மவனுக்கு அறிவுதான் அவுட்டுனா கண்ணும் அவுட்டா? ஏன் தங்கச்சி நினைச்சு வேற யாரையும் தூக்கிட்டானோ அந்த முட்டா பையன். இது சனியா என்ன இது? அதான் நானும் யோசிக்கிறேன். ஏம்ல ரத்னா, இங்க ஒரு நிமிஷம் ஆம்லா. வாங்க. அண்ணே, மாமா இப்ப சொல்லுது, புருஷனா எனக்கு இவர்தான். இவரை தான் நான் கட்டிக்க போறேன். உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன செய்த நீயே? வேண்டாம் மாமா, உங்க மவனுக்கு இது நல்லதில்ல. என் அண்ணனை தாண்டி அவன் என்ன தொட்டான், அவன் சாவு நிச்சயம். இல்ல சனியா, அவன் அப்ப போய் ஆறுல தூக்கினாவே. என்ன இது புது குழப்பமா இருக்கு? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். ஆளை மாத்தி தூக்கிருக்காப்ல. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா
பெரிய சட்ட சிக்கல் வந்து சேர்ந்துருமே. என்னலே உளற நீ? இந்நேரம் உங்க புள்ள அவசர தாலி கட்டிருப்பாரே. ஐயோ வேகமா வாங்க. ஓடிலே நான் உன்னை. ஏ மாமனாரே, அத்தை ஆசீர்வாதம் பண்ண கூட்டு போலியா? நாசமா போகுது. ரத்னா கிடைக்கலனாலும் பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துக்கலாம். தள்ளுமா. இப்ப யாரோ ஊர் பேர் தெரியாத பொண்ணு உங்க வீட்டு பொறுமைகளை வந்துரும் போல இருக்க. போமையா? இப்ப நான் கொலை வரியில இருக்கேன் என்று அடி வாங்காத நீயும் பேசாம வாழே முதல்ல. எங்க தப்பிக்க பாக்குற? என்ன திமிர்ற? அம்மா, நீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா ரொம்ப போராடுறாங்கய்யா, முடியலங்கய்யா, சீக்கிரம் தாலியை கட்டுங்க. இருல இம்புட்டு நேரம் பொறுத்தீங்க, ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டீங்களா? சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? சும்மா புடிங்களே, இதோ வரேன். சரிங்கய்யா. அம்மா தாயே, நீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும்.